அவங்களுக்கு தான் ஏன்டா முன்னாடி பிடிக்காது அரச நாட்டுக்கே பிடிச்ச ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எப்படி இருக்கு? ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி வீடியோஸும் வந்து பண்ணாக்க போடுங்கன்னு கேட்டீங்க. ஸோ அதனால நான் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி வீடியோஸும் வந்து பண்ணாக்க நம்மளோட சேனலில் வரும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டீங்கன்னாக்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நானும் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா அந்த தமிழ் ஃபாண்ட் இருப்பாருங்க, அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்படுறது நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு கீழே ப்ளஸ் நீங்கள் கில் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ் கில் பண்ணிட்டு இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேல் ஃபாண்ட் நேம் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே விவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலை 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபோன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மேலே காலை 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணக்கு சைடில் வந்து பண்ணக்கு டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்டு எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கேன். ஓகே, ஸோ ஒரு ஃபாண்ட் இல்லை, ஒரு எங்கிட்ட இருக்கிற ஒரு தமிழ் ஃபாண்டு ஒரு 10 20 இருக்கும். ஸோ அது கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பண்ணக்கு ஒன்று நிறைய இருந்துச்சு, டெலீட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு கிடைச்சிச்சுனாக்க நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஓகே, பரவாயில்ல 20 தான் நினச்சேன், பார்த்தா 82 இருக்கு. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கில் பண்ணாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா ஃபாண்ட்டுமே வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் ஒரே பிக்கு தான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படின்னு பார்த்தலாம் வாங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ் கில் பண்ணிட்டு ஃபோரஸ்ட் ஃபைல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் கில் பண்ணிட்டு மீட்டை நீங்கள் கில் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடுக்கு யூஸ் பண்ணி உங்களோட பிக்கி அந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு மேலே சூ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரேஃப் நம்ம பேஞ்சு இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூ பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோரஸ்ட் ஃபைல கனெக்ட் ஆகும். கீழே சேவ்னு இருக்கா அது கீழே வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நான் கொடுத்த ப்ரீஷீட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. டேரெக்டாக லிங்க் தான் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் வந்து பண்ணாக்கப்படுதான் வரும். ஸோ இதே மாதிரி நான் கொடுக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க ஜஸ்ட்டு உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமாங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல தமிழ் ஃபாண்ட் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷன் இன்புட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நான் சொன்ன மெத்தடில். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்க உங்களுக்கு டேட்டா வந்து பண்ணாக்க ப்ரீஷீட் இன்புட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு டைலாக் தான் வரும், இது எதுவும் நம்ம பண்ண வேணாம். ஸோ அப்படி நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதில் ஒரு ஆரஞ்சு கிளியர் இருக்கா ஜஸ்ட் அந்த நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கஃபண்ட் கொட்டு ஸ்டாரிங் கிளில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபோரஸ்ட் ஃபைல கன்வெர்ட் பண்ணிங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஒரு 3 குரூப் இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நான் அப்புறமா சொல்கிறேன். அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதில் ஒரு க்ரீன் இருக்கா இதிலும் அதே சேம் மெத்தடில் சேம் பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு இருக்கும் அதுலேயும் அதே சேம் மெத்தட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த குரூப்பில் எப்படி ஆட் பண்ண சொல்லிட்டா. ஸோ ஃபஸ்ட்டு 3 குரூப்பு கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே பிக் ஒன்று அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 8 குரூப் போய்க்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் சைக்கிள் போய்ட்டு மீடியக்குள்ளே போய்ட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க செலக்ட் டெலிசிஃபிட்டி இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேலஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் மிரர் மட்டும் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடுக்கு யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு காப்பின்றதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போய்க்குங்க. சூப்பர் மூவ் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் பிக்கு டு குரூப் இருக்கா அதுக்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பிஎஸ் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு
அப்படி நீங்கள் பேக் போய் பார்த்தீங்கன்னாக்கா செகண்டில் வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடும். ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் தேர்டிலும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இதே சமயத்தில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நான் வந்து லிங்க்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதில் தான் நீங்கள் டெம்ப்ளேட் இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் ஒரு 2 டெம்ப்ளேட்டு கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டெல்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.